ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 27/8/2026. சுபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த எல்லையற்ற பழைய உலகம் விநாசமாக போகிறது. புது உலகம் ஸ்தாபனையாகி கொண்டு இருக்கிறது. ஆகையால் புது உலகம் செல்வதற்காக தூய்மை ஆகுங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, பரமாத்மாவை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அறிந்திருக்கிறீர்கள்? அது மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது. பாபா பதில் சொல்கிறாங்க, ஆத்மா எவ்வாறு ஜோதி புள்ளியாக இருக்கின்றதோ அதே போன்று பரமாத்மாவும் மிக சூட்ச்ம ஜோதி புள்ளியாக இருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த விஷயம் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். சில குழந்தைகளும் கூட இதில் குழப்பமடைந்து விடுகின்றனர். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, குழப்பமடையாதீர்கள். ஒருவேளை சிறிய ரூபம் நினைவிற்கு வரவில்லை எனில் பெரிய ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாட்டு. இரவு பயணிகளே, களைப்படையாதீர்கள். விடியல் வெகு தூரமில்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். ஆகையால் குழந்தைகள் ஆத்ம அபிமானி ஆகி அமர வேண்டும். இவ்வாறு வேறு எந்த இடத்திலும் புரிய வைப்பது கிடையாது. எந்த சாதுவோ அல்லது சந்நியாசியோ ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள் என்று புரிய வைப்பது கிடையாது. இதை ஒரே ஒரு தந்தை தான் புரிய வைக்கிறார். வேறு யாருக்கும் கூறுவதற்கு வரவே வராது. ஆத்மானு நினச்சி அமருங்க அப்படின்ட்டு வேறு யாருமே சொல்லவும் முடியாது. இந்த யுக்தியை யாரும் கூற முடியாது. பாபா சொல்கிறாங்க, ஆத்மாவில் ஞான தாரணை ஏற்படுகின்றது. தந்தை நிராகாரராக ஞானக்கடலாக இருக்கின்றார் எனில் அவசியம் வந்து ஞானம் கூறுவார் அல்லவா? பதீத்த பாவன் எனில் அவசியம் வந்து தூய்மை ஆக்குவார் அல்லவா? அவர் சுப்ரீம் பரம்பிதா பரமாத்மா ஆவார். நான் உங்களது தந்தை சுப்ரீமாக இருக்கின்றேன், ஞானம் நிறைந்தவனாக இருக்கின்றேன், எனக்கென்று சரீரம் கிடையாது என்கின்றார். இந்த அனைத்து ஞானத்தையும் உங்களது ஆத்மா தாரணை செய்கிறது எனில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வேறு எந்த இடத்திலும் கேட்பவர் மற்றும் கூறுபவர் ஆத்ம அபிமானியாக இருப்பது இல்லை. மற்ற எல்லா மனிதர்களுமே அங்கே தேக அபிமானத்தில் தான் அந்த சத் சங்கத்தில் அமர்ந்து கேட்பாங்க. அதான் பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயணரும் ஆத்ம அபிமானியாக இருந்தனர் என கூறலாம். இருப்பினும் தேக அபிமானம் இருக்கிறது அல்லவா? இந்த ஞானம் பரம்பிதா பரமாத்மா வந்து தான் கொடுக்கின்றார். அதாவது ஆத்ம உணர்வில் இருந்த தேவத ஆத்மாக்கள் தான் இப்போ தேக உணர்வில் வந்துட்டாங்க. ஸோ திரும்பியும் அந்த உணர்வுக்கு பாபா நம்மளை கொண்டு வரார். இது ஆத்மாவாகி நாம தான் தாரணை செய்யணும் அப்படின்றார். ஆத்மாவை தான் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆவதற்கான யுக்தி கூறுகின்றார். இப்பொழுது முழு உலகமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் எழுச்சி செய்ய வருகின்றார். வீழ்ச்சி என்றால் அழிவு, எழுச்சி என்றால் படைப்பு, ஸ்தாபனை மற்றும் விநாசம். எதை ஸ்தாபனை செய்கின்றார்? புது உலகை, அதாவது சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை, மற்றும் பழைய உலகம், அதாவது நரகத்தை விநாசம் செய்கிறார். கலியுகம் என்றால் பழைய உலகம். இது அவசியம் விநாசமாக வேண்டும். தந்தை பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார். அவசியம் புது உலகைத்தான் ஸ்தாபனை செய்வார் அல்லவா? இது எல்லையற்ற விநாசம் மற்றும் எல்லையற்ற ஸ்தாபனை ஆகும். தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சதோ பிரதானம் ஆக்குவதற்காக நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார். விநாசத்திற்காக மகாபாரத யுத்தம் பிரபலமானது. இது அதே நேரம் என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, நடிப்பு நடிப்பதற்காக ஆத்மாக்களாகிய நீங்கள் இங்கே வந்து சரீரத்தை தாரணை செய்கிறீங்க. ஆக நாடகத்தின் முதல் இடை கடையின் படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகர் போன்றவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்பொழுது நீங்கள் நாடகத்தின் முதல் இடை கடை மற்றும் யார் யார் நடிக்கின்றனர் போன்ற முழு நாடகத்தையும் ஆரம்பம் முதல் கடைசி வரை அறிந்து கொண்டீர்கள். தந்தையின் மூலம் இந்த முழு ஞானமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்ற இந்த ஞானம்தான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது.
உலகாய ஞானத்தை தத்துவ ஞானம் என்று கூறப்படுகிறது. ஆன்மீக ஞானம்தான் ஞானம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் பதியும்படி புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் பாபா சொல்கிறாங்க, இன்னார் அனைத்தையும் கடந்து நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார், ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டார் என்று கூறுகின்றனர். ஆனால் யாரும் அந்த மாதிரி திரும்பி போக முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அனைத்து நடிகர்களும் இங்கேயே இருக்கின்றனர். ஏன்னா ஆத்மா பதித்தாயிடுச்சு, தூய்மை இழந்துடுச்சு. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கான வழியும் மறந்துடுச்சு. பாபா எப்போ வராங்களோ அப்போ தான் நம்மை தூய்மையாக்கி நம்ம அவர் கூட சேர்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். இது யாருக்கும் தெரியாது, ஆகையால் திரும்பி போக முடியாதுன்றார். இப்பொழுது ஞானகம் முடிவடைகின்றது. ஆகையால் அனைவரும் மேடையில் நின்று கொண்டு இருக்கின்றனர். லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னும் போது எல்லா ஆக்டர்ஸும் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அதே போல் தான் இந்த உலகன்ற நாடக மேடையில் ஆத்மாக்களாகிய நம்ம நடிகர்கள் நடிச்சிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே லாஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வந்தாகணுன்றார். இப்பொழுது அனைவரும் இங்கு வந்து விட்டனர். மேலிருந்து வந்த அனைத்து ஆத்மாக்களும் இங்கு இந்த நேரத்தில் தமோ பிரதானமாக இருக்கின்றனர் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக கல்பத்திற்கு முன்பும் ஆகியிருந்தீர்கள். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன். கிருஷ்ணர் ஸ்தாபனை சேவிப்பது கிடையாது, படைப்பவர் தந்தை ஆவார். எப்பொழுது இந்த உலகம் தூய்மை இழந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தை வந்துதான் கிருஷ்ணபுரியின் சாட்சாத்காரம் செய்விக்கின்றார். கிருஷ்ணர் கடலில் ஆல இலையின் மீது வந்ததாக காண்பிக்கின்றனர். இது சரியான விஷயமாகும். புது உலகில் முதலில் கிருஷ்ணர் தான் வருவார். ஃபஸ்ட்டு அவர் தான் பிறப்பெடுப்பார். ஆனால் கடலில் கிடையாது, கர்ப்ப மாளிகையில் வருவார். அதே போல் கால் விரலை கட்டை விரலை வாயில் வச்சுட்டு சூப்பிக்கிட்டு வர மாதிரி காண்பிப்பாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கர்ப்ப மகளில் ரொம்ப ஆறாமல் இருப்பாங்க. அந்த குழந்தை சுகத்தில் இருக்கும், எந்த விதமான துக்கமும் அனுபவிக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் மட்டும் கிடையாது, சத்தியுகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே அந்த மாதிரி கர்ப்ப மகளில் தான் வருவாங்க அப்படின்றார். கர்ப்ப மாளிகையின் விஷயத்தை தான் அவர்கள் கடலில் இலையின் மீது அமர்ந்திருப்பதாக காண்பித்து விட்டனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம் அப்படின்றார் பாபா. இங்கு கர்ப்ப சிறையில் இருக்கிறதுனால தான் எங்களை வெளியேற்றுங்க, எங்களை இதிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க, இனிமேட்டு நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம்னு அந்த ஆத்மா வயிற்றில் இருக்கும் பொழுது சொல்லும். ஆனால் திரும்பியும் இந்த உலகத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணோம், பாவம் செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா இது ராவண ராஜ்யம் இல்லையா அப்படின்றாங்க பாபா. அதனால தான் நீங்கள் அரை கல்பத்திற்கு சிறை பறவையாக ஆகிடுறீங்க அப்படின்றார். அதாவது அங்கே வயிற்றில் இருக்கும்பொழுது நான் எந்த தவறு செய்ய மாட்டோன்னு சொல்லுவோம். திரும்பி வெளியில் வந்தோடனே அந்த சூழ்நிலைக்கு அடிக்ட் ஆகிட்டு இந்த ராவண ராஜ்யத்தில் தவறு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஆகையால் தான் பாபா நம்மளை ஜெயில் பேர்டு அப்படின்றார். இதை வந்து திருடர்களைத்தான் சிறைப்பறவைகள் என்று கூறுகிறோம். ஏன்னா அவங்க வெளியில் வந்தோடனே திரும்பவும் திருடுவாங்க, திரும்பியும் ஜெயிலுக்கு போவாங்க. அதனால தான் சிறைப்பறவைன்னு சொல்கிறார் பாபா. இது ராவண ராஜ்யம் என்று தந்தை புரிய வைக்கின்றார். அங்கு இந்த விஷயங்களே கிடையாது. சத்தியுகத்தில் இந்த விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா அது ராமராஜ்யம் அப்படின்றார். நீங்கள் இப்பொழுது படைப்பின் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஒவ்வொரு கல்பத்திலும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் முக்கிய பங்கு பாரதத்தில் இருக்கிறது. ஆத்மா பரமாத்மாவை பிரிந்து வெகு காலம் ஆகிவிட்டது என்று பாடிக்கொண்டே இருக்கின்றனர். ஆக அதற்கு கணக்கும் வேண்டும் அல்லவா? இப்போ எவ்வளோ காலம் ஆச்சு ஆத்மா பரமாத்மா விட்டு பிரிஞ்சு வந்து 5000 வருடம் ஆயிடுச்சு. அதுதான் பாபா சொல்கிறாங்க. முதலில் நடிப்பதற்காக தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்கள் வருகின்றன. நாம் தான் ஃபஸ்ட்டு பரந்தாமத்துலேருந்து மேலேருந்து கீழே இறங்கி இந்த உலகத்தில் தேவதையாக நம்முடைய பார்ட்டை ப்ளே பண்ண வந்தோம். ஆனால் இப்போ அந்த தேவதைகள் கிடையாது. யார் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்களோ அவர்களது சிலைகள் தான் அடையாளமாக இருக்கின்றன. ராஜ்யம் அழிந்துவிட்டது, சொர்க்கம் அழிந்துவிட்டது, பிறகு நரகம் ஏற்படுகிறது, மீண்டும் நரகம் அழிந்து சொர்க்கம் ஏற்படும். ஆக புது உலக படைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மற்றும் நரகம் அழிந்துவிடும். படைப்பதற்கு குழந்தைகள் தேவை அல்லவா? அதே போல் படைக்கிறதுக்கும் நீங்கள் தேவை, அதில் வசிக்கிறதுக்கும் நீங்கள் தான் தேவை அப்படின்றார். வசிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். முதலில் நீங்கள் தெய்வீக குணங்களுடைய தேவதைகளாக ஆக வேண்டும். அப்போ அங்கே போகணுன்னா நமக்குள்ளார அந்த தெய்வீக குணங்கள் வரணுன்றார்.
பகவானின் மகா வாக்கியம், இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இந்த மரண உலகின் கடைசி பிறவியில் நாம் தூய்மையாக இருக்கின்றோம். இந்த விகாரங்களை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாங்க, காமம் மிகப்பெரிய எதிரி, ஆகையால் உறுதிமொழி செய்யுங்கள். நாம் இப்பொழுது தூய்மையாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கிறீர்கள். பாபா சொல்றாங்க, இந்த பழைய உலகம் அவசியம் விநாசம் ஆகிவிடும். அதற்கு முன்பாக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். விநாசம் ஏற்படும். பிறகு கேட்கவே கேட்காதீர்கள். ஐயோ ஐயோ என்ற நிலை ஏற்படும். கடுமையான மரணம் அதிகம் நிகழும். உங்களால் பார்க்கவும் முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாபா. இப்போ யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அதை பார்க்க முடியாது. பார்த்தாங்கன்னா உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால் டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது ஒரு பெரிய அறுவை சிகிச்சையாக இருக்கும் லாஸ்ட் டைமில் அப்படின்றார் பாபா. இது மிகவும் அசுத்தமான உலகமாகும். முட்கள் நிறைந்த காடாகும். சத்யுகம் மலர்கள் நிறைந்த பூந்தோட்டம் என்று கூறப்படுகிறது. தேவதைகள் சைத்தன்ய மலர்கள் அல்லவா? எது கடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். குழந்தைகள் எந்த நிலையில் எப்படி வந்தீர்களோ அதே நிலையில் மீண்டும் கல்பத்திற்கு பிறகு வருவீர்கள். நாடகத்தை சிலர் நல்ல முறையில் புரிந்திருக்கின்றனர். பாபாவிடம் சிலர் வருகின்ற போது, முன்பு எப்போதாவது வந்திருக்கிறீர்களா என்று பாபா கேட்பார். ஆம் பாபா, உங்களை கல்பத்திற்கு முன்பும் சந்தித்திருந்தோம். உங்களிடம் ஆஸ்தி அடைய வந்திருந்தோம் என்று கூறுவர். பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த பதவி அடையும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த அனைத்து விஷயங்களும் உங்களது புத்தியில் இருக்கிறது. உங்களிடம் மிகவும் முதல் தரமான சித்திரங்கள் உள்ளன. 2 உருண்டை உள்ள சித்திரமும் அச்சடிக்க வேண்டும். அதாவது ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். இப்போ அந்த கிருஷ்ணருடைய பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் சொர்க்கத்தை வச்சுருக்க மாதிரியும் காலால் நரகத்தை எட்டி உதைக்கிற மாதிரியும் இருக்கும். அதுவும் நல்ல பிக்சர் அப்படின்றார் பாபா. ஏன்னா இப்போ உங்களுடைய முகம், உங்களுடைய சிந்தனை, புத்தி எல்லாம் எங்கே இருக்குது? சொர்க்கத்துடைய பக்கம் இருக்குது. இது கரெக்டான விஷயம்தான் அப்படின்றார். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் என்பதை அறிவீர்கள். பழைய உலகை மறக்க வேண்டும். இதுதான் எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறப்படுகிறது. பழைய உலகை விட்டுவிட்டு நாம் பாபாவிடம் செல்கின்றோம். எப்படி போக முடியும்? நினைவு யாத்திரையின் மூலம்தான் செல்வீர்கள். ஆகையால் பாபா சொல்கிறாங்க, முக்கியமானது நினைவிற்கான விஷயமாகும். தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையையும் புள்ளி என்று புரிந்து கொள்ள வேண்டும். புதிய விஷயத்தை பார்த்து மறந்து விடுகிறீர்கள். நல்லது, புள்ளி சிறியதாக இருக்கும், ஆனால் வீடு பெரியதாக தானே இருக்கும் இல்லையா? ஆகையால் வீட்டை நினைவு செய்யுங்க. ஏன்னா வீட்டில் தானே பாபாவும் இருக்கிறாரு. எங்கு பாபா இருக்கின்றாரோ அங்கு நாம் செல்வோம். புள்ளி நினைவிற்கு வருவது கிடையாது, வீடு நினைவிற்கு வருகிறது அல்லவா? சரி, வீட்டையாச்சும் நினைவு பண்ணுங்க. வீட்டில் அப்போ பாபாவும் நினைவுக்கு வந்துடுவார் அப்படின்றார். கல்பத்திற்கு முன்பும் சிவ பாபா வந்திருந்தார். சொர்க்க ராஜ்யம் கொடுத்திருந்தார். நீங்கள் மறந்துவிட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் மீண்டும் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எத்தனை முறை நீங்கள் ராஜ்யம் அடைந்தீர்கள் மற்றும் இழந்தீர்கள்? எண்ணற்ற முறை ஆஸ்தி அடைஞ்சிருக்கோம், இழந்தோம் இல்லைங்களா? இருப்பினும் இப்படிப்பட்ட தந்தையை ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? பாபா கேட்குறாங்க. நான் தான் உங்களுக்கு இவ்வளோ உயர்ந்த ஆஸ்தியை கொடுத்தேன், ஏன் என்னை மறந்துடுறீங்க? அதுக்கு அவரையும் சொல்கிறார், மாயாவனுடைய புயல் வருது, யுத்தம் நடக்குது, அதனால் நீங்கள் மறந்துடுறீங்க அப்படின்றார். அதனால்தான் நாடகத்திலும் காண்பிக்கின்றீர்கள். மாயா அந்த பக்கமாக இழுக்குது. ஏன்னா 63 பிறவியாக நம்ம மாயா கூட இருந்துட்டோம். இவ்வளோ காலம் என் கூட இருந்துட்டு இப்போ நீ உங்கள் அப்பா கூட போறியே அப்படின்ட்டு மாயா ஒரு பக்கம் இழுக்குது. இப்போ பாபா வந்து நம்மளை தேவதையாக ஆக்கணும்னு நான் சொல்கிற வழிப்படி கேட்டு ஏன் பின்னாடி வா அப்படின்றார். இப்போ பாபா இந்த பக்கம் இழுக்கிறார். இந்த மாதிரி ட்ராமாவில் காண்பிக்கிறாங்க. அதுலேயும் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானத்தில் இந்த தடை ஏற்படுறது கிடையாது, நினைவில் தான் இந்த தடை ஏற்படுது, இதில் தான் முயற்சி இருக்குது அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, மகாரதி ஆகுங்கள்.
குழந்தைகளாகிய நீங்கள் உறுதியான, ஆடாத, அசைக்க முடியாத ராஜ்யம் அடைய வேண்டும். எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் மாயை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களது புத்தியின் தொடர்பு தந்தையிடம் இருக்க வேண்டும். இது உங்களது கடைசி மனநிலை ஆகும். மாற்றல் ஏற்படும் பொழுது பள்ளிகளில் தேர்வு கடைசியில் இருக்கும். அதே போல தான் உங்களுடைய மாலை கூட கடைசியில் உருவாகுன்றார். இன்னார் இந்த நிலை அடைவார், இன்னார் இவ்வாறு ஆவார் என்று உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் கிடைக்கும். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாது, பச்சாதாபம் அடைய வேண்டியிருக்கும். இவ்வாறு நான் செய்துவிட்டேன், ஸ்ரீமத் படி ஏன் நடக்கவில்லை என்று வரும். ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பாபா சொல்கிறாங்க, அதனால்தான் தவறுகள் செய்யாதீர்கள், சுயமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், 84 பிறவிகளுக்காக நாடகம் இப்பொழுது முடிவடைகின்றது. திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் ஆத்ம அபிமானி ஆகி தூய்மை ஆக வேண்டும். தேக அபிமானத்தை நீக்க வேண்டும். 2வது பாயிண்ட், அர்த்தத்துடன் தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொண்டு புள்ளியான தந்தையின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். மகாவீராகி தனது மனநிலையை ஆடாது அசையாது ஆக்கிக்கொள்ள வேண்டும். பாபா வரதானம் தராங்க. வீணான இழப்பை முடிவுக்கு கொண்டு வந்து சக்தி வாய்ந்தவராக மாறும் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவர் ஆகுக. அதாவது வீணானவற்றினுடைய லீக்கேஜை முடிவுக்கு கொண்டு வந்தாதான் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக மாற முடியும். இதுதான் இந்த சங்கம யுகத்தில் பாப்தாதா கிட்டேருந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றார். அதாவது குறைந்த செலவில் நம்ம நிறைந்த பலனை காண முடியும் அப்படின்றார். சங்கம யுகத்தில் பாப் தாதாவிடமிருந்து கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் அனைத்தையும் வீணாக போவதிலிருந்து காப்பாற்றினால் நீங்கள் குறைந்த செலவில் நிறைந்த பலன் காண்பவராக ஆகிவிடுவீர்கள். வீணானவற்றிலிருந்து பாதுகாப்பது என்றால் சக்தி வாய்ந்தவராக மாறுவது என்று பொருள். எங்கு ஆன்மீக சக்தி இருக்கின்றதோ அங்கு வீணானவை வர சாத்தியமே இல்லை. எங்கு ஆன்மீக சக்தி இருக்கோ அங்கு வேஸ்ட் வராது. ஒருவேளை வீணான எண்ணங்கள் அல்லது சக்திகளின் கசிவு இருக்குமேயானால் நீங்கள் எவ்வளவுதான் ஆன்மீக முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் சக்தி வாய்ந்தவராக ஆக முடியாது. எனவே அந்த இழப்பை கண்டறிந்து முடிவுக்கு கொண்டு வாருங்கள். ஸோ எது நம்மக்கிட்ட இருந்து வேஸ்ட் ஆகுது, லீக் ஆகுதுன்னு அதை செக் பண்ணி அதுக்கு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்றார். ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றார். அப்பொழுது வீணான நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன்: குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே முழுமையான தூய்மையை கடைபிடிப்பது, இதுவே யோகி ஆத்மா மற்றும் ஞானி ஆத்மாக்களின் சவாலாகும். அவ்யக்த சமிக்ஞை: பரமாத்ம ஞானத்தின் புதுமையே தூய்மைதான். நீங்கள் மிகவும் பெருமையோடு கூறுகின்றீர்கள் தானே. நெருப்பும் பஞ்சும் ஒன்றாக இருந்தாலும் நெருப்பு பற்றி கொள்ள முடியாது என்று. நீங்கள் சொற்பொழிவுகளிலும் தூய்மை இல்லாமல் உங்களால் யோகி ஆத்மாவாகவோ ஞானி ஆத்மாவாகவோ மாற முடியாது என்று கூறுகிறீர்கள். எனவே அந்த சவாலை இப்பொழுது நடைமுறை வடிவத்திற்கு கொண்டு வாருங்கள். அதாவது ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்கன்றார். அச்சா. ஓம் சாந்தி.